ஒரு மூவி ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கணும். எதனால அந்த மூவி வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரா நம்ம சொல்ல போறோம். பன்னிரஞ்சிரம் அந்த மாதிரி இப்போலாம் நம்ம நினைச்சாலும் யார் நினைச்சாலுமே அந்த மாதிரி ஒரு கவுண்டர் அந்த படம்லாம் வாய்ப்பே இல்லை. வந்துட்டே இருக்கு. நீ ஒரு இதுல சிரிக்காம விட்டுட்ட சரி மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு வந்துட்டே இருக்கும். கமல்லாம் மாசா இருக்கும். அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கிரேசி மூவர் அதெல்லாம் செம்மையா இருந்திருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்த படம் தான் திருச்சிற்றம்பலம். ஏன்னா அந்த லவ் சோபனாக அப்படிலாம் இல்ல, அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால அப்படி இல்ல, அந்த மைண்ட் பிடிச்சிதான் 3 ஜெனரேஷன் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அப்பா பிரகாஷ்ராஜ், தனுஷ், மாரிராஜா 3 ஜெனரேஷன் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து எனக்கு அங்க இருந்தா எனக்கு பிடிக்க இருந்தது. அந்த 3 ஜெனரேஷன் அப்படி காட்ட ஆரம்பிச்சதுதான் எனக்கு அந்த திரு சோபனாவோட அந்த 3 ஜெனரேஷன் அவங்களை காட்டுறது சூப்பரா கனெக்ட் ஆயிருந்துச்சு எனக்கு. 90s கிட்ஸுக்கும் ஏர்லி 2Kக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். லவ்னா உங்க 2 பேத்துக்கு பிடிக்குமா? இல்ல லவ் பத்தி ஏதாவது தெரியுமா? பிரேமம் படமா? பிரேமம் இல்ல, விண்ணை தாண்டி வருவாயா. நல்ல ஒரு படம். எங்க இருந்து அவன் தொடங்கினா, இது வந்துட்டு ஒருத்தரோட கெரியருக்கு வந்து அப்படியே லைஃபோட ஒத்து போவோம். அது மூத்த பிள்ளை வேற லவ் பண்ணுவான். அதனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மூத்த பிள்ளைய லவ் பண்றதுனால அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கா? அதனால மட்டும் இல்ல, அந்த லவ் ஜர்னி சூப்பரா இருக்கு. என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி. என்னை பொறுத்த வரைக்கும் விடிவி என்னன்னா ஒரு பியூரஸ்ட் லவ் ஃபார்ம். நல்ல ஒரு படம்.